ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்துக்கிறது கொமராபாளையத்தில் இருக்கிற செங்கம்மா முனியப்பன் கோயில். நம்ம இந்த கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வெளியே இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது பேர் என்ன? இது சமாளி. எப்பயும் முனியப்பன் நைட் நேரத்தில் வேட்டைக்கு போகும்போது இது போட்டுட்டு போவார். வேண்டுதல் சிலைகள். இது பிள்ளையார் கோயில். இதான் விநாயகர் கோயில். எப்பயும் கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க கும்பிட்டு போகணும். அப்புறம் இதுதான் ராஜகோபுரம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த கோயில் ராஜகோபுரம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ரெண்டு பக்கமும் சாமி போட்டோ இருக்கு பாருங்க. இங்க ஒரு சாமி பெயிண்டிங், இங்க முனியப்பனுடைய சாமி பெயிண்டிங் இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இதுதான் இது கோயிலுக்குள்ள போறோம். இங்க வரவங்க இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் இதுதான் சிலை. சுற்றி வரும்போது இந்த சிலையெல்லாம் கும்பிடுவாங்க. அச்சனை வைக்கும்போது இங்கெல்லாம் கற்பூரம் வச்சு கும்பிடு. அப்புறம் இதுதான் சமைக்கிற இடம். இங்கே உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவோம். உள்ளே இப்போதைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அங்கே தான் கை கழுவணும். அப்புறமா இந்த இடத்துல தான் பொங்கல் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுதான் சாமியோடைய பூஜை. இங்கே தான் சாமி சிலை இருக்கும். தான் சாமி பூஜை பண்ணுறேன். இதுதான் சாமி சிலை. இதான் ஜூம் மோட்டில் காமிக்கிறேன். நான் வெளியே வாங்க. அங்க பாருங்க, தெரியுதா? இப்போ 1x வந்தாச்சு. ஒரே சாமி. இதுதான் நம்ம தேவரி சோடி போற குட்டி குழந்தை. இங்கேயும் சாமி கும்பிடுவாங்க. இது சாமி சிலம். எங்கேயும் சாமி கும்பிடணும். இது முனியப்பன் சாமி. முதல்ல இங்கே இந்த சிலை எல்லோ கலரில் இருக்கும். இப்போ ரெட் கலரில் மாற்றிருக்கோம். இந்த செவிலியே நாங்கள் பூஜை பண்ணுவோம். கற்பூரம் ஏற்றி இங்கே கருப்பாக அதான் அங்கே தெரியுது பாருங்கள், செங்கவேல். இது ஒரு கதை. இந்த கதையால் தான் இந்த கோவில் உருவாச்சு. என்ன கதைன்னா, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பண்ணை இருந்துச்சு. ஒரு பண்ணை இருந்துருக்குது. எப்பயும் இந்த இடத்துல ஒரு இந்த மாடு மேய்க்கிறவர் எப்பயும் இந்த மாடுக்கு பால் கொடுத்துக்கிட்டே இல்லை, இந்த சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் பால் கறக்கும்போது பால் கறக்க மாட்டேங்குது. அதனால் ஒரு நாள் இது நைட் நேரத்தில் நைட் நேரத்தில் அவர் அந்த மாடு என்ன பண்ணுதுன்னு பார்க்கும் போது அந்த மாடு கரெக்டாக அந்த கோயிலை சுற்றி வந்து அதோ அங்கே இருக்கிற அந்த மூளைக்கிட்ட போய் நிற்குது. அந்த மூளைக்கிட்ட நின்று ஆட்டோமேட்டிக்காக பால் கறக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் ஊர் மக்களை கூப்பிட்டு காலையில் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் ஒரு சிவலிங்கம் இருந்துருக்குது. அந்த சிவலிங்கம்க்கு அப்புறம் சிவலிங்கம் முனியப்பன் அவதாரங்கிறதுனால இந்த இடத்துல முனியப்பன் கோயில் கட்டியிருக்குது. இதுதான் அந்த சிவலிங்கம். இங்கே மணி அடிச்சுட்டு போயிடும். அப்படி இங்கே பாருங்கள், இந்த சிலை முனியப்பன் சிலை. இங்கே முனியப்பன் இருப்பார். இது ரெண்டும் முனியப்பன் சிலை. அதுவும் முனியப்பன் சிலை தான். இந்த இடத்துல சுற்றியே ஏகப்பட்ட மணி இருக்கும். ஆனால் ஒரு மணி அடிக்க முடியும். இது இந்த ஊரோட ஊர் கவுண்டர். அப்புறம் இதோ ஒரு சாமி தான். அர்ச்சனை வைக்கிறவங்க இங்கேயும் அர்ச்சனை வைக்கிறவங்க இங்கேயும் கற்பூரம். அப்புறம் இந்த இடத்துல கடா வெட்டுற இடம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடா வெட்டினாங்க. அது ரத்தக்கார். அப்புறம் இந்த இடத்துல எல்லோரும் கார் நிறுத்தி வச்சுருப்பாங்க. கார்லாம் பூஜை பண்ணுவாங்க. இந்த இடத்துல கார்லாம் பூஜை பண்ணுவாங்க. கார் பார்க்கிங் இல்லைங்கிறதுனால இங்கே கார் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நிறையா சாமி தேவையான பொருள் கடைலாம் இருக்கும். மாலை கடை, இந்த மாதிரி நிறையா கடை இருக்கும். அப்புறம் இவன் தான் என் ஃப்ரெண்டு. எங்கள் தாத்தா, இந்த ஊர் கவர்மெண்ட் தாத்தா. இது எங்கள் அப்பா. இது எங்கள் அம்மா. அம்மா ஃபேஸ் காமிங்க. சரி அம்மா ஃபேஸ் காமிங்கம்மா. அம்மா ஃபேஸ் காமிங்க. இதுதான் எங்கள் அம்மா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தேர் ஃபங்க்ஷன் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் நோமி வந்துச்சு. அப்போ வீடு எடுக்க முடியல. அதே மாதிரி நிறைய கடலாம் இங்கே. இந்த இடத்துல இதுதான் எங்கள் பெரியப்பா. இதான் சனந்தா. இது எங்கள் அப்பா. நான் காமிச்சேன். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நான் என் வீடு எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்சு.